ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அட்சய திருதியை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். அட்சய திருதியை நாளைய தினம் 30/4/2025 உங்கள் ராசிப்படி இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை யாராவது ஒருவருக்காவது உங்கள் கையால் தானம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அசுர வேகத்தில் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய இடத்தில் தான் இருப்பீங்களே தவிர அடுத்தவங்கள்ட்ட கையேந்த நிலைமை ஒருபோதும் உங்களுக்கு வராது. நாளைய தினம் புதுசாக ஒரு உண்டியலோ அல்லது பர்ஸோ பண வைக்க பெட்டியோ ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. அதில் வாசனை மிகுந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு ஒரு 11 ரூபாய் போட்டு பணம் சேர்க்கும் பெட்டியில் வைங்க. பணத்தை சேர்க்க நாளைய தினம் துவங்குங்க. மேலும் மேலும் உங்களுடைய வீட்டில் பணம் சேரும், நிறைய பணம் சேரும். இப்போ 12 ராசிகளுக்கும் அட்சய திருதி அன்னைக்கு செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். மேச ராசிக்காரங்களுக்கு நாளைய தினம் தூரம்பருப்பு நீங்கள் தானம் செய்யணும். சாம்பார் சாதமாக தானம் செய்ய முடியும் அப்படின்னா 3 பேருக்காவது சாம்பார் சாதம் வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. செம்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சமையல் அறைக்கு பூஜைக்கு தேவையான செம்பு பாத்திரத்தை நீங்கள் வாங்கலாம். ரிஷப ராசிக்காரங்க நாளைய தினம் கடையில் இருந்து சின்ன சின்ன டப்பா பால்கோவா வாங்கி இல்லாதப்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய நெய் வாங்கி வைங்க. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். 1 கிலோ அரிசி வாங்கி ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்தா கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். மிதுன ராசிக்காரங்க பாசி பருப்பு, வர கொத்தமல்லி இது போன்ற பொருட்களை வாங்கி ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்க. கீரை சாதம், புதினா சாதம் இது போல் உணவுப் பொருட்களை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கலாம். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு இல்லைனா உங்களுடைய குழந்தைக்கு புது ஆடை வாங்கி கொடுங்க. மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுங்க. லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். கடக ராசிக்காரங்க நாளைய தினம் நீர்மோர் தானமாக கொடுக்கலாம். வீட்டிற்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, கல்லுப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அனாதை ஆசிரமங்களுக்கு, குழந்தைகள் தங்கியிருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிந்தால் பசும்பால் வாங்கி நீங்கள் தானம் கொடுங்க. வருடம் முழுவதும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க நாளைய தினம் 4 பேருக்காவது வயிறு குளிர அளவிற்கு பழங்கள் வாங்கி தானமாக செய்யலாம். நீங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு, தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரி பழங்களை வாங்கி தானம் கொடுங்க. குறைஞ்சது ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் நாளைய தினம் கோதுமையை வாங்கி வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். கன்னி ராசிக்காரங்க நாளைய தினம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தானம் கொடுங்க. முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டிற்கும் வாங்கிட்டு வரலாம். நல்ல பலன் கொடுக்கும். கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க, இது கொஞ்சம் விலை அதிகம்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மிளகு பொங்கலை யாராவது ஒரு 3 பேருக்காவது வாங்கி தானம் கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கான நல்லது நடக்கும். துலா ராசிக்காரவங்க தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளோட 1 கிலோ அரிசி ஒரு ஏழைக்காவது தானம் கொடுங்க. நாளைய தினம் உங்கள் வீட்டிற்கு வெள்ளை நிற சர்க்கரை, டர்மன் கண்டு வாங்குவது சுபிஷத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நாளைய தினம் கரும்பு ஜூஸு, ஃப்ரூட் ஜூஸு, நீர்மோர், பானகம், வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரி குளிர்ந்த உணவுகளை வாங்கி இந்த வெயிலில் வீதியிலெல்லாம் கடை வச்சு கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறும். மல்லிகைப்பூ வாங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. வீட்டிற்கு சுபிஷம் கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க நாளைய தினம் வாழைப்பழம், வெல்லம், பச்சரிசி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்க. முடிஞ்சால் சக்கரை பொங்கல் கூட செஞ்சு பசுமாட்டிற்கு கொடுப்பது உங்களுக்கான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை நாளைய தினம் வாங்குவது நல்லது நடக்கும். மகர ராசிக்காரங்க வேர்க்கடலை சேர்த்த சாதத்தை நாளைய தினம் உங்கள் கையால் தானம் கொடுங்க. வேக வச்ச வேர்க்கடலை 10 பேருக்காவது உங்கள் கையால் தானம் செஞ்சாலும் உங்களுக்கான பணவரவு அதிகரிக்கும். உங்கள் வீட்டிற்கு நாளைய தினம் கல்லுப்பு வாங்கிட்டு கொடுங்க. நன்மை நடக்கும். கும்பராசிக்காரங்க நாளைய தினம் ஏழை குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு இளநீர் வாங்கி உங்கள் கையால் தானம் கொடுங்க. ஒரு வயதான தம்பதிக்கு பச்சரிசி, வெல்லம், வெற்றிலைப்பாக்கு முடிந்தால் கொஞ்சம் தட்சணை வைத்து தானம் கொடுங்க. அமோக பலனை அடைவீங்க. உங்கள் வீட்டிற்கு நாளைய தினம் வெள்ளை நிறத்தில் பொருட்கள் வாங்கலாம். பசும்பால் வாங்கிட்டு வந்தால் கூட நன்மையை கொடுக்கும். மீனராசிக்காரங்க நாளைய தினம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு பச்சரிசி, மஞ்சள் தூள், வெல்லம், உளுந்து, சமையல் எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கணும். 2 நாட்களுக்கு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்பவே சுபிஷத் கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்தாலே அமோகமான நன்மை கிடைக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் 12 ராசிகருக்கும் பொதுப்படையாக சொல்லப்பட்ட ஒரு ஜோதிட சார்ந்த குறிப்பு தான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறலாம். நிச்சயமாக இதன் மூலம் நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். நன்றி.